நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதா செய்யும் பொழுது அந்த சஜிதாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், அல்லாஹ்வுடைய அந்த வெகுமதிகள் நம்முடைய உள்ளத்துக்கு வருகிறதா? அந்த சிறப்புகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்கள், அதிகமானவர்களுக்கு அதனுடைய சிறப்புகள் தெரியாது. நாம் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சிறப்புகளை தருகிறானே என்பது தெரியாதனால்தான், அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் உள்ளட்சம் இல்லாமல் ஒரு சடங்கு மாதிரி என்ன செய்கிறாங்க, தொழுது வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது பாருங்கள், முதலாவது சிறப்பு மாதான் இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, லகீத்து சௌபான மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது ஒரு அடிமையாக இருந்தவர்கள், அவருக்கு பணிபுரியக்கூடிய ஒரு ஹாதிமாக இருந்தவர்கள் தான் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களை நான் சந்தித்தேன். ஃபகுல்து, நான் அவர்களிடத்தில் கேட்டேன், அஹ்பிர்னி பி அமலின் அமலுஹு, அதாவது நான் அந்த நபித்தோடத்தில் கேட்டேன், எனக்கு ஒரு அமலை அறிவித்து தாருங்கள், ஒரு வணக்கத்தை எனக்கு அறிவித்து தாருங்கள். அந்த வணக்கத்தை நான் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை சுவர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும். அந்த வணக்கத்தை நான் செஞ்சேன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சுவர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும். ஏன் இவர்கிட்ட கேட்குறாங்க? இவர் அதிகமான நேரம் யார்கிட்ட இருந்தவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தவர். அவருடைய ஒரு அடிமை, ஒரு ஹாதிமாக இருந்தவர். எனவே இவருக்கு நிறைய செய்திகள் தெரிந்திருக்கும். அல்லது அவர் கேட்குறாரு, குல்து பி அஹப்பில் அமாலி இலல்லாஹி, அல்லாஹ் என்னை சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள். அல்லது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு அறிவித்தாருங்கள். ஃபசக்கத, அவர் மௌனமாக இருந்தார். சும்ம சஅல்துஹு, நான் திரும்ப கேட்டேன். ஃபசக்கத, அவர் பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார். சும்ம சஅல்துஹு சாலிச, மூன்றாவது தடவை நான் அவரிடத்திலே கேட்டேன். அந்த நேரத்தில் தான் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், சஅல்து அன் தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்கக்கூடிய இதே கேள்வியை நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன். ஃபகால், அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய அமல், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது தெரியுமா? அலைக்க பிகஸ்ரதி சுஜூதி லில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யணும்? சஜிதாவை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக என்ன செய்யணும்? தொழ வேண்டும், அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும். ஏன்? ஃபஇன்னக லா தஸ்ஜுது லில்லாஹி சஜதத்தன் இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவின் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஒவ்வொரு சஜிதாவுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து என்ன செய்யப்படுகிறது? உயர்த்தப்படுகிறது. உலகத்திலேயா? இல்லை, நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்து என்ன செய்யப்படுது? உயர்த்தப்படுகிறது. வஹத்த அன்க பிஹா ஹதீஅத்தன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தை அப்படியே அழித்து விடுகிறான். ஒரு பாவத்தை என்ன செய்கிறான்? உங்களுடைய பாவத்துடைய பட்டோலிலிருந்து ஒரு பாவத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் அழித்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதான் இப்னு அபி தல்ஹான்னு சொல்லக்கூடியவர், அவர் சொல்கிறாரு, அதாவது நான் சும்மா லகீத்து அபத் தர்தா, நான் சௌபான் ரலியல்லாஹு கேட்ட இந்த கேள்வியை இன்னும் ஒரு சஹாபி அபு தர்தா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நான் கேட்டேன். ஃபஸஅல்துஹு ஃபகால லீ மிஸ்லமா கால லீ சௌபான், எப்படி சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதே போன்று இவரும் இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்து தந்தார் என்று சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியில் நமக்கு என்ன விளங்குகிறது? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிற்கும் நாளை மறுமையில் நம்முடைய சுவர்க்கத்திலே நம்முடைய அந்தஸ்து செய்யப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. நம்முடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அஹ்மதில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். நபியர்கள் சொன்னார்கள், மன் சஜத லில்லாஹி சஜிதத்தன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சஜிதா செய்கிறாரோ,
கதபல்லாஹு லஹு பிஹா ஹசனத்தன், அந்த ஒரு சஜதாவின் மூலமாக அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு நன்மையை எழுதி விடுகிறான். ஒரு நன்மை என்ன செய்கிறான்? அல்லாஹ் எழுதுகிறான். அதே போன்று வஹத்த பிஹா அன்ஹு ஹதீஅத்தன், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், அழிக்கிறான். வரஃபா லஹு பிஹா தரஜத்தன், ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தாலா உயர்த்த